வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாகுல் மேக்ஸ் வந்து மாணவர்கள் மற்றும் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கான வகுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை முறையாக நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான மெயின்ஸுக்கு வகுப்புகள் வந்து தொடர இருக்கும். தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் வகுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். முழுக்க இந்த வகுப்புகள் எல்லாமே தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம வடிவமைச்சு கொடுக்குறோம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமது மாணவர்கள், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாணவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமில் வந்து நம்முடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது முழுக்க தமிழ் மாணவர்களுக்காக நம்ம வடிவமைச்சு இப்போ கொடுக்குறோம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் வந்து 70% வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. 80%. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்க்கும்போது ரயில்வேல வந்து நமக்கு 10% மாணவர்கள் மட்டும்தான் வந்து எக்ஸாமில் வந்து பங்களிக்கிறாங்க. இதே எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கும் 8% மாணவர்கள் தான் வந்து அதில் பங்களிக்கிறாங்க. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வெறும் 5% மாணவர்கள் மட்டும்தான் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் ரொம்ப பிராடாக பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் தமிழ் மொழியிலேயே நீங்கள் எந்த மொழி, ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியாக நம்ம இந்தியாவை சேர்ந்து 8 அட்டவணையில் உள்ள எந்த மொழியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் மொழியிலே எக்ஸாம் எழுத முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துரும். யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் முக்கிய பொறுப்புகளில் வந்து எல்லாத்தையும் யூபிஎஸ்சி தான் நிரப்புவாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே எஸ்எஸ்சி கேட்டகரி தான் வந்து என்ன செய்வாங்க, அதை அதை வந்து நிலைநிறுத்துவாங்க. இப்போ நம்ம யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 கட்டங்கள் இலகுவாக 3 கட்டங்கள் இருக்கும். முதல் கட்டம் ப்ரிலிம்ஸ் என்று சொல்லக்கூடிய முதல் தேர்வு, முன்னிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் தான். இரண்டாவதாக மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அதில் இருக்கும் பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். மூன்றாவதாக இன்டர்வியூ இருக்கும். நிறைய பேர் இந்த இன்டர்வியூ நினச்சி பயப்படலாம் வேணாம், ரொம்ப இலகுவாக இருக்கும். இதில் யூபிஎஸ்சி சம்பந்தமான அச்சத்தை ஃபுல்லாக உடைக்கிறதுக்காக நம்ம சாகுல் மேக்ஸ் சேனல் யூபிஎஸ்சி வகுப்புகளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரே சிலபஸ் படிக்கணுமோ, யூபிஎஸ்சிக்கும் அதே சிலபஸ் தான், கொஞ்சம் பிராடாக படிப்போம், நல்லா டீப்பாக படிப்போம். எப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நிச்சயம் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையில் கண்டிப்பாக நம்ம வேலை வாய்ப்பு வாங்கிட முடியும். யூபிஎஸ்சிலையும் நிச்சயமாக வாங்க முடியும். சரி, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து 2 பேப்பர்ஸ் இருக்கும். அதாவது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்கும். அப்புறம் சிசார்ட் என்று சொல்லக்கூடிய ரீசனிங், ஆப்டிடியூட் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 தாள்கள் இடம்பெறும். 9 தாள்கள் டீட்டெயில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தரேன். 9 எக்ஸாம் நம்ம எழுதின பேப்பரில் அது இப்போ எல்லாமே டிஸ்ட்ரிக்டிவ் டைப்பாகவே இருக்கும். இதில் செலக்ஷன் ப்ராசஸ் போன பிறகு நம்ம என்ன செய்வோம், செல்ஃப் இன்டர்வியூ நமக்கு நடக்கும். இதுக்கு முடிச்ச பிறகு நமக்கு என்ன செய்வாங்க, இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயம் நம்ம அனைவராலையும் வெற்றி பெற முடியும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 2026 வந்து மொத்தம் 5,50,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,343 பேர் தான் பாஸே ஆயிருக்காங்க. 13,343 பேர் தான் பாஸே ஆயிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 21 தேதி இன்னொரு 2 மாதங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து 5 நாட்கள் இந்த எக்ஸாம் நடைபெறும். டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். தொடர்ந்து என்ன செய்யுங்க, நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம முதல்ல இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேப்பர் என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது மெயின் எக்ஸாமில் ப்ளஸ் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்டு கல்ச்சர் சம்மந்தமான நோட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதை நோட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக எடுத்துக்கங்க. நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவேன். அது அனிமேஷனாகவும் சில நேரங்களில் இருக்கும். அது தொடர்ந்து என்ன செய்யுங்க, அதை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கங்க. நிச்சயம் உயர்ந்த பதவிக்கு போக முடியும். போனால் தான் நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். வாங்க நம்மளுடைய பேப்பர்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குது வகுப்புகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ்க்கு போவோம். இன்றைக்கி பேப்பர் வந்து 2 பார்ப்போம். நம்ம தொடர்ந்து நான் வகுப்புகள் வைக்கிறேன். இதில் என்ன சிலபஸ் பார்த்துருவோம். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன, மொத்தம் 5 சிலபஸ் வந்து இதில் கேட்பாங்க. 5 சிலபஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட நோட்ஸாக கேட்பாங்க எழுதுறதுக்கு. இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அப்படின்னா, ஒன்றுனா இந்திய பாரம்பரியம் அண்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெரிட்டேஜ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்கும், கலையை பற்றி படிப்போம், இலக்கியத்தை பற்றி படிப்போம், கட்டிடக்கலைகள்லாம் எப்படி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த டாபிக். ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நான் தான் இன்றைக்கி நோட்ஸ் கொடுக்க போகிறேன். எதில் கொடுக்க போகிறேன்னா, கலையை பற்றி எப்படி இருக்கும், இலக்கியத்தை பற்றி எப்படி இருக்கும் ஆர்ட்ஸ் நோட்ஸு, கட்டிடங்கள், அதாவது ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக அதை படிக்கிறதுக்கு. ரெண்டாவதாக நம்ம வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆன்சியன்ட் நம்ம படிச்சிருப்போம் ரயில்வே எஸ்எஸ்சியில். ஆன்சியன்ட் வரலாறு வந்து ஆன்சியன்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து மெடிவல் பார்ப்போம், அப்புறம் மாடர்ன் பார்ப்போம். இது 3மே பார்த்துட்டு என்ன செய்யும், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றியும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுப்போம். இதில் இருந்து கேள்விகள் டிஸ்ட்ரிக்டிவ் டைப்பாக நம்ம எழுதணும். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் செலக்ஷன் ப்ராசஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு முக்கியமான நோட்ஸ்லாம் கொடுப்பேன். அது நீங்கள் ப்ரீஃபாக தேடி கண்டுபிடிச்சி நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2வது பார்த்துட்டு 3வதாக உலகத்துடைய வேர்ல்டுடைய அந்த வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வரலாறு நம்ம வந்து படிப்போம். அதில் வந்து தொழில் புரட்சிகள் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து உலக போர்கள்னா என்ன நடந்துச்சு, உலக போர்கள் எப்படி இருந்துச்சு, காலனித்துவம், இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம், இதில் நோட்ஸாக நம்ம எடுத்துப்போம், நம்ம கொடுப்போம் வீடியோஸ்லேயே. 4வதாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. சமூகத்தில் என்னென்ன
பிரச்சனைகள் யார் யாருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மக்கள் தொகையுடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. சென்சஸ்லாம் எடுக்கிறாங்க, டீட்டெயிலாம் எப்படி இருக்கும், பாலின விகிதம், ரேஷியோலாம் நம்மகிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் வறுமையை பற்றி கேட்பாங்க. வறுமை எதனால் உருவானுச்சு, வறுமை ஏன் வருது, வறுமையை ஒழிப்பதற்கான வேலைகள் என்ன, அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய முக்கிய பங்களிப்பு. ஏன்னா வறுமையினால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள், மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு தவறுதலான சூழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வறுமையை வந்து நீக்கணும். அப்புறம் அதே சமூக பிரச்சனைகளை நகரமாக எப்படி மாறுனுச்சு, நகரமயமாக்கல்னு சொல்லுவாங்க. ரைட்டா, நகரமயமாக்கல், உலகமயமாக்கல், இதெல்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கும். நம்ம இதெல்லாம் பற்றி படிக்கும்போது நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்ல நிலைமைக்கு நம்மளால் மாற முடியும். கடைசி 5வது இந்த சிலபஸில் ஜியாகிராஃபியை பற்றி படிப்போம். எப்படி இந்தியன் ஜியாகிராஃபி மற்றும் வேர்ல்டு ஜியாகிராஃபி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதை நீங்கள் நல்லா டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் வளங்கள் எப்படி இருக்கும், டிசாஸ்டர், அப்போ தான் பேரிடர்கள், டிசாஸ்டரில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் உள்ள படிக்கும்போது. நேஷனல் வைஸாக எப்படி இருக்கும், ஸ்டேட் வைஸாக எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிசாஸ்டர் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாம் சொல்கிறேன். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம். அதில் வந்து கலை, இலக்கியம், கட்டிடக்கலையில் நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க போகிற நோட்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சரை பற்றி கொடுக்க போகிறேன். நோட்ஸ் தெளிவாக எழுதிங்க. இந்த வகுப்பில் நம்ம இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற டாபிக், இது பேப்பர் 2 தான். பேப்பர் 1 ஃபுல்லாக எஸ்ஸே நான் சொல்லித்தரேன் 9 தாள்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆர்கிடெக்சர் இதில் வந்து மொத்தம் 3 பார்ட்டு பார்த்தோம் சிலபஸில். கலை, இலக்கியம், கட்டிடக்கலை. அதில் ஆர்கிடெக்சரை பற்றி நோட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம், போகலாம் கொடுக்க போகிறோம். ரைட்டா, கட்டிடக்கலைனா என்ன அப்படின்னா, அதாவது கட்டிடக்கலை அப்படிங்கிறது இந்திய நாகரிகத்துடைய வளர்ச்சியை பற்றி அது சொல்லும். அப்புறம் அது என்ன ரிலீஜியனில் இருந்தாங்க, அரசியல்லாம் எப்படி பண்ணாங்க, அரசியல், கலையை பற்றி பேசும், ஆர்ட்டை பற்றி. அப்புறம் அறிவியல், இதனுடைய பிரதிபலிப்பு அப்படி தான் அதனுடைய பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கிடெக்சர். ஏன்னா ஒவ்வொரு வரலாறை பேசுகிறதுக்காக அந்த வரலாறை வந்து அடுத்த தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அந்த ஆர்கிடெக்சர் பில்டிங்கே ஒரு சமர்ப்பணமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்றைக்கி வெள்ளக்காரங்களாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கோட்டைகளை வச்சு தான் நம்மளால் கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், இப்படிலாம் இருந்திருக்காங்க, முன்னோர்கள்லாம் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டாபிக் பார்ப்போம். இப்போ நீங்கள் முக்கிய தலைப்புகள் அப்படின்னு போட்டு நான் வந்து முக்கியமான தலைப்புகள் கொடுத்துட்டு இதுலேருந்து பிரீஃபாக நோட்ஸ் தருவேன். அந்த நோட்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக அழகாக டைரியில் 1 by 1 எழுதிக்கி. இன்றைக்கி என்னென்ன தலைப்புகள் நம்ம பார்ப்போம் இதில் அப்படின்னா, கட்டிடக்கலையில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர், சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நோட்ஸை வந்து தெளிவாக எடுத்துருவோம். இரண்டாவதாக புத்த ஜைன கட்டிடக்கலைகள்லாம், புத்திஸ்ட் ஜெயினிசமுடைய ஆர்கிடெக்சர்லாம், சமண கோவில்கள்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நோட்ஸ் எடுத்துப்போம். எடுத்தவொடனே ஃபுல்லாலாம் நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க, அது புரியாது. ஷார்ட்கட் மாடலில் அந்த நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஜப்பானியர்கள் அழகாக படிக்கிற மெத்தட்லாம் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு ஒரு எஸ்ஸே கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை மட்டுமே எடுப்பாங்க. அதில் என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சிம்பிளிஃபையாக சுருக்கி அதை அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே மெமரி பண்ணி அந்த டீட்டெயில்ஸான அந்த பாரா எஸ்ஸே என்ன சொல்லுதுங்கிற கருத்தை வந்து மெமரி பண்ணி வச்சுப்பாங்க. அந்தமாதிரி படிங்க. நானும் அப்படி தான் படிப்போம். ஒரு பெரிய எஸ்ஸே பார்த்தேன் அப்படின்னா அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் தலைப்புகளை மட்டும் எடுத்து வச்சு நல்லா நான் புரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதை பிரீஃபாக என்னால் எழுத முடியும். அப்போ நிச்சயமாக எப்போ கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம பதிலளிக்க முடியும். நம்ம மார்க்குக்காக படிச்சுட்டு வந்துட்டு அது எந்த பலனும் தரல, மதிப்பெண்ணுக்காக படிக்கக்கூடாது, வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவதற்காக படிக்கணும். சரி, இப்போ நம்ம 3வதாக கோவில்களுடைய கட்டிடக்கலைகள்லாம் எப்படி இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதாவது டெம்பிள் ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்கும் நம்ம நிறைய படிப்போம். அதாவது வேசரா முறை, திராவிடா முறை. நம்மக்கிட்ட இருக்கிற தஞ்சை கோவில் அப்படின்னா திராவிடா முறையில் வந்து, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திராவிடா முறையில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பாறை விட்டு கல்வெட்டுகள், இதெல்லாம் இந்த கோவில்கள் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்ப்போம். பில்டிங் ஸ்ட்ரக்சர், பாறை விட்டு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட் டெம்பிள், இன்றைக்கி நம்ம சென்னையில் மாமல்லபுரத்தில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ராக்கெட் டெம்பிள் தான். அதுக்கப்புறம் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்தும் உங்களுக்கு நான் நோட்ஸ் தருவேன். அப்புறம் காலனித்துவம் கட்டிடக்கலை, அதாவது ஆட்சி செய்யும்போது நம்ம விட்டுட்டு போனாங்களா, காலனித்துவத்துடைய கட்டிடக்கலை எப்படி இருக்குங்கிறதா நம்ம இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சுங்கிற நோட்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கங்க. அதில் இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் நோட்ஸாக தரேன். இது நம்ம இங்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தனியாக நீங்கள் அடிஷனலாக எழுதிக்கங்க. ரைட்டா, 2500 to 1900 BCE, பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. BCE இதெல்லாம். அப்புறம் என்ன இருந்துச்சு அதெல்லாம், முதல்ல நீங்கள் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா, திட்டமிட்ட நகரத்துடைய அமைப்பு, அது கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவுன் பிளான் வந்து கிளியராக இருந்துச்சு. அது முதல் நோட்ஸாக நீங்கள் எழுதிங்க. டவுன் பிளானிங், திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படி இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா, சுடப்பட்ட செங்கற்கள். இன்றைக்கி நம்ம இந்த பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோமே, அந்த சுடப்பட்ட செங்கற்கள் இருந்துச்சு. 2வது பாயிண்ட்டு அந்த சுடப்பட்ட செங்கற்கள் எழுதிக்கங்க. 3வதாக சிறந்த வடிகால் அமைப்பு, சிறந்த வடிகால் அமைப்பு, நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா நகரத்துலையுமே நம்ம சிட்டிகளில் பார்க்குறோம், எல்லா நிலங்களும் வீடுகளாக மாறிடுச்சு. அதனால் ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு வழியே இல்லை. முதல்ல வீடு கட்டும்போது ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டாமல் எல்லாருமே வீடு கட்டிடுறாங்க. அதனால் எல்லா தனியுமே பக்கத்து வீட்டில் தேங்கி நின்று பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். அதனால் நல்லா மெமரியில் வச்சுக்கலாம். ரைட்டா, சிறந்த வடிகால் அமைப்பு அங்கே இருந்துச்சு. அவங்க அந்த நாளையிலே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெள்ளம்லாம் வரும், தண்ணி பிரச்சனைகள் ஆகும், இதெல்லாம் வந்து அப்பயே கணிச்சிருக்காங்க. சிறந்த வடிகால் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிரேட் பாத் இருந்துச்சு. மொஹஞ்சதாரோவில் பெரிய குளியல் குளம் இருந்துச்சு. அவங்க தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு
அந்த பெரிய கிரேட் பாத் வச்சுருந்துருக்காங்க. ரைட்டா, பெரிய குளியல் தொட்டி அதெல்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க, அந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 5வதா களஞ்சியம், அது களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் ரூம் வச்சிருக்கோமே, அதேமாதிரி உணவுகளை சேமிக்கக்கூடிய தானிய கிடங்குகள்லாம் இருந்துச்சுங்க. உணவுகளை எல்லா மன்னர்களுமே அப்போ வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டோர் ரூம் வச்சிருக்கோமே அதே சேஃப் அப்படியே. ரைட்டா, அப்போ களஞ்சியம் கிரானரி பாயிண்ட்ஸ் போட்டுருக்கேன், களஞ்சியம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த அந்த டவுன் பிளானிங்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் விளக்குகள்லாம் வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுக்குமாடி வீடுகள்லாம் இருந்திருக்காங்க. பார்க்கும்போது வீடுகள் வந்து கூரை வீடுகள் இருந்திருக்கு, வீடுகளுக்குள்ள கிணறுகள்லாம் இருந்திருக்கு தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம மோட்டர் போட்டு தண்ணியை போர்லேருந்து உரியிறோம், அதனால கிணறுகள்லாம் இருந்திருக்கு. ரைட்டா, அப்புறம் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் தெளிவாக இருந்துச்சு. இது முக்கியமாக வந்து அடுத்த லோக்கல் துறைமுகம் இருந்துச்சு. அவங்க வணிகத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் என்ன இருந்துச்சு, அந்த ஹார்பர் துறைமுகம் அதெல்லாம் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதி வச்சுங்க, லோக்கல் துறைமுகம். அவர் தோலவிரா என்று சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தோலவிரா அப்படின்னு போட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவங்க யூஸ் பண்ண தண்ணிலாம் ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகும், அந்த தண்ணியை அவங்க ரீயூஸ் பண்ணுற மாதிரியும் அதுக்கான வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து அங்கே உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்வோம், திருப்பி மறுபடியும் டீப்பாக கொடுப்போம் ஃபுல்லாக. ரைட்டா, இப்போ மெயின்ஸுக்கான இத்தனை பேப்பரையும் கடந்து போகணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்து இதை நீங்கள் பெருசாக்கணும். நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் பெருசாக்குங்க. நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ரெண்டாவது டாப்பிக்காக புத்த ஜைன கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் வந்து நம்ம படிப்போம். அதில் என்னென்ன ஆர்கிடெக்சர்லாம் இருந்துச்சு, இந்த நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து நல்லா ப்ரீஃபாக கொண்டு போவோம். அடுத்தது இதே தான் ரயில்வே எஸ்எஸ்சிடின்னு வச்சுக்கும், இதே தான். இது படித்தாலே போதுமானது, இதிலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக வந்து புக்ஸில் என்னென்ன இன்னும் அடிஷனலாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எழுதிக்கங்க. அப்புறம் வந்து என்னன்னா புத்த ஜைன கட்டிடக்கலை நம்ம எடுத்துக்கும் போது வழிபாட்டு மண்டபம் முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய நோட்ஸ் என்ன அப்படின்னா வழிபாட்டு மண்டபம் அப்படின்னு இருந்துச்சு. கோவில்கள் இருக்குல்ல, அதை போய் வணங்குறாங்களா, அந்த வழிபாட்டு மண்டபம் அது வந்து புத்தருடைய நினைவு சின்னமாகவே இருக்குது. அதில் என்னன்னா அந்த அண்டா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஹர்மிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு கோவில்கள் இருக்குது, ஹர்மிகா. அப்புறம் வந்து சாலரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்புறம் வெடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு மண்டபம் இருக்குது, வெடிகா. அப்புறம் தொரானா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு மண்டபம் இருக்குது. என்னது தொரானா எழுதிக்கங்க. அப்புறம் சைத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு மண்டபங்கள்லாம் இருக்குது. 2 சிற்பம் புத்தருடைய நினைவு சின்னமான இந்த சாஞ்சி ஸ்தூபி, அமராவதி, எல்லோரா, அஜந்தா இதெல்லாம் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா புத்த துறவிகள் தங்கும் இடமா இருந்துச்சு. நல்ல நோட்ஸ் போட்டுங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு. புத்த துறவிகள் வந்து தங்கும் இடமா எது இருந்துச்சு, அந்த சாஞ்சி ஸ்தூபி வந்து புத்த துறவிகள் தங்கும் இடம், அதுக்காக தான் அது உருவாக்கியிருக்காங்க. அந்த ஜைனர்களும் அந்த புத்தர்களும் ஜைனர்களும் உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா, அப்புறம் அமராவதி அப்படிங்கிறதும் அது ஒரு ஸ்ட்ரக்சரு. அஜந்தா கோவில்கள் நம்ம பார்த்துருப்போம், அப்புறம் எல்லோரா கோவில்கள் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் யாரு, அதாவது துறவிகள் வந்து தங்குவதற்காகவே சிறப்பம்சமாக அதாவது உருவாக்கப்பட்டிருக்கு. இது மெயினான நோட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இதான். இன்னும் அடிஷனலாக அடுத்தடுத்த வகுப்புகளில் கொடுப்போம். இது ஒவ்வொரு வருடம் மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னும் நல்லா டீப்பாக நான் தருவேன் வகுப்புகளை. அடுத்தபடியாக கோவில் கட்டிடக்கலை அதை பார்ப்போம். டெம்பிள் அப்படியே ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நோட்ஸ் எடுத்துக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் 3 முறைகளில் கட்டியிருக்காங்க. அது முதல்ல என்ன அப்படின்னா நாகரா முறை என்று சொல்லக்கூடிய முறையில் ஒரு சில கோவில்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் திராவிட முறையில் சில கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க. திராவிட முறை நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் எல்லாமே என்ன திராவிட முறையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வேசரா முறை, இந்த 3 முறையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். நல்லா நோட்ஸ் போட்டுக்கங்க. அதாவது என்ன அப்படின்னா நாகரா முறை, திராவிடா முறை, வேசரா முறை, இந்த டாபிக் போட்டுக்கிட்டு நாகரா முறையை நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு வளைந்த சிகரம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. அது நான் வீடியோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கஜுராஹோ கோவில்கள் அவருடைய அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கஜுராஹோ கோவில் வந்து நாகரா முறையிலேயே கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க கண்டிப்பாக, இது நீங்கள் எழுதுங்க பிரீஃபாக. அடுத்தபடியாக கோனார்க் சன் டெம்பிள், சூரிய கோவில் இருக்குல்ல, அதுவும் என்னன்னா அந்த நாகரா முறையில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அதில் இருக்கக்கூடிய மண்டபம், அமலகா, கர்ப்பகரகம் இது எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரில் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ நாகரா முறை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான முறை. இதில் இருக்கக்கூடிய கோவில் என்ன கஜுராஹோ கோவில், கோனார்க் சூரியன் கோவில், சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட நம்ம திராவிட முறை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் உயரமான கோபுரம், விமானம் இருக்கும். தஞ்சை பெரிய கோவில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விமானம் முறை இருக்கும். அது என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் வந்து திராவிட முறையில் கட்டப்பட்டிருக்கு. ரைட்டா. இரண்டாவதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இந்த திராவிட முறையில் தான் கட்டப்பட்டிருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரமும் என்ன இந்த திராவிட முறையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த 3மே நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிக்கங்க. அடுத்தது 3ஆவதாக பார்க்கக்கூடியது அப்படின்னா வேசரா முறைனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகரா முறையும் நம்ம நாகரா முறையும் இந்த திராவிட முறையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதாவது நாகரா முறையும் திராவிட முறையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து வேசரா முறை. இது டெக்கான் பகுதிகளில் ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்குது இந்த கோவில். டெக்கான் பிளேட்டில் அது ஹொய்சாளர்களுடைய கோவில் தான் இந்த வேசரா முறையில் கட்டப்பட்டிருக்கு. இதிலேயே நம்ம நோட்ஸ் அழகாக எழுதிடலாங்க. கேட்டாங்க அப்படின்னா இந்த கோவில் கட்டிடக்கலைகளை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அழகாக நீங்கள் எழுதி மார்க் வாங்கிடலாம். அதாவது நிறையா பேஜுக்கு வளவலான்னு எழுதுறதை விட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதி நீங்கள் மார்க்ஸ் அள்ளிட்டு போயிடலாம்.
நான்காவதாக பார்க்குறது என்ன அப்படின்னா ராக்கட் டெம்பிள், பாறை வெட்டு கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கட் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு பாறை முழுவதுமாக குறைஞ்சு உருவாக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமேசிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அஜந்தா கோவில் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த அஜந்தா கோவில் வந்து இந்த மோனோலித்திக் ஸ்ட்ரக்சரில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு பாறைகளை குறைஞ்சு கட்டியிருப்பாங்க. அமேசிங் அழகாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். அப்புறம் எல்லோரா கோவில் வந்து நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது எல்லோரா கோவில். மூன்றாவதாக எலிபெண்டா கோவில் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அதுவும் என்னது நோட்ஸ் எழுதிங்க. அதுவும் ஸ்ட்ரக்சர் தான். அதுவும் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், மாமல்லபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த டெம்பிளும் என்னது அது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சரில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு அமேசிங்கான கோவில். இந்த பாறை வெட்டு கல்வெட்டுக்கெல்லாம் எதை பிரதிபலிக்குது? இந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா புத்த ஜெயின இந்து மதத்துடைய அடையாளத்தை வந்து பிரதிபலிக்கும் வகையாக இந்த பாறை வெட்டு கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான சிறப்பம்சம், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய காலம் வந்து 3ஆம் நூற்றாண்டுல மௌரியர்கள் காலத்தில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. மௌரியர்கள் காலத்தில் ஸ்டார்ட் ஆகி 5 அல்லது 8ஆம் நூற்றாண்டுல நல்ல அதிக வளர்ச்சி பெறுது. அப்போ யார் காலத்தில் இருக்காங்க அப்படின்னா குப்தர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்க காலத்திலேயே நல்ல உச்ச வரம்பு அடையுது. நிறைய விஷயங்கள் கோவில்களை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பாறையை குறைஞ்சு இதெல்லாம் இன்றளவும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூடிய பொருளாதாரம் இருக்குது. இதுக்கு தான் வந்து என்ன இந்த பாரம்பரியத்தை வந்து நம்ம ஹெரிட்டேஜ் வச்சு தெரிஞ்சுக்கணும். இதனால் இது நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நோட்ஸ் நல்லா தெளிவாக எடுத்துங்க. நீங்கள் அதிகப்படியாக இன்னும் தகவல்களை தேடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டிஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதும்போது நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதணும் அப்படின்னா எக்ஸாமினருக்கு வந்து நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேப்பர்ஸ் எழுதுன்னு தேவையில்லை. நீங்கள் நல்ல விதமான நல்ல பாயிண்ட்ஸை குறுகிய நிலையில் எழுதினாலும் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி அடைய முடியும். நெக்ஸ்ட் வகுப்பு அப்படியே பார்ப்போம். 5th ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைகள். இஸ்லாமிய ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய குதுப் மினார், ஹுமாயூன் கல்லறை, தாஜ்மஹால் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு இதாக புகழ் வாய்ந்த ஹெரிட்டேஜாக பேசப்படுது. இது காலகட்டம் என்னன்னா டெல்லி சுல்தானியர்கள் தான் முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது முகலாயர்கள் காலத்தில் மிக உச்ச வரம்பு அடைஞ்சிச்சு. சரி, இந்த இந்தோ இஸ்லாமிய ஸ்ட்ரக்சரில் என்ன நல்லா ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம பில்டிங் உள்ள போகும்போது அதோட ஆட்சிகள் வளைவுகள்லாம் மிக அமேசிங்காக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குவி மாடங்கள், டோம்ஸ் என்று சொல்லக்கூடிய குவி மாடங்கள் இருக்கும். பெரிய பெரிய மினாராக்கள்லாம் இருக்கும். அதில் நான் வச்சிருக்கேன் பாருங்க, மினாராக்கள்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய ஜாலி ஒர்க்கால் செய்யப்பட்ட நிறைய ஜன்னல்கள்லாம் வித்தியாசமாக மாடல்களில் பாறை, அதாவது குறைஞ்சு செஞ்சிருப்பாங்க. அது ஜாலி ஒர்க்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ். அதுமாதிரி காலிகிராஃபி என்று சொல்லக்கூடிய குரான் வசனங்கள்லாம் அந்த மஸ்ஜிதுகளுக்குள்ள அழகாக எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு அமேசிங். தாஜ்மஹாலில் நிறைய காலிகிராஃபி பார்ப்பீங்க, குரான் வசனங்கள் எல்லாமே உள்ள எழுதியிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குதுப் மினார் வந்து இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஹுமாயூனுடைய கல்லறை வந்து எடுத்துக்காட்டு. அப்புறம் வந்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையும் அது வந்து கல்லறைக்கான அதுக்கும் எடுத்துக்காட்டு. அப்புறம் ஜும்மா மசூதி, பெரிய மசூதி, நிறைய பேர் நின்று தொழுகக்கூடிய ஒரு வணங்கக்கூடிய ஒரு இடம். கோல் கும்பாஸ் என்று சொல்லக்கூடிய முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அமேசிங்கானது. இதெல்லாம் இந்த இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையில் வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக நல்ல நோட்ஸ் போட்டு பிரீஃபாக எழுதுங்க. இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அதுமாதிரி தோட்டங்கள் அமைக்கிறதுலேயே அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அந்த கார்டன்லாம் அழகாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். நம்ம 6th ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காலனித்துவம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. 1498 வாஸ்கோ ட காமா தான் அது வாஸ்கோ ட காமா வந்து கோவா, டையூ, டாமன் போன்ற இடங்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கோட்டைகளை வந்து நிறுவுறாங்க. இதுதான் அவங்களுடைய இடமா இருக்குது அவங்க பரவுறதுக்கு. அதே போல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த சிறப்பம்சம் தேவாலயங்கள் வந்து உருவாக்குனாங்க. இவங்க வரக்கூடிய போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்யாங்க, தேவாலயத்தை உருவாக்குனாங்க. மிகப்பெரிய ரோடில் இருக்கக்கூடிய ஆட்சிகளை வந்து உருவாக்குனாங்க. அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து தடிமனான சுவர்களால் எழுப்பப்பட்ட கோட்டைகள்லேருந்து தடிமனான சுவர்கள்லாம் இருக்கும். 3ஆவதாக கோட்டைகள் நிறைய இடத்துல உருவாக்குனாங்க. அவர்கள் விட்டுட்டு போன கோட்டைகள்லாம் பார்த்தோம். தடிமனான சுவர்கள். இதில் மெயினான நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது என்னென்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேத்தட்ரல் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச் இருக்குது. கோவாவில் மிகப்பெரிய சர்ச் அதுவும். அப்புறம் அவங்க கோவாவில் விட்டுட்டு போன ஃபோர்ட் அகோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, டையில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டுகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வகுப்புகளை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம ஆர்கிடெக்சர் வந்து முடிச்சிடும். அடுத்தது இதே பேப்பர் 2ல் நெக்ஸ்ட் வீடியோ கலையை பற்றி, ஆர்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தருவேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நிச்சயம் அனைவராலையும் வெற்றி பெறும்.